நீதிமன்றம் பல விசித்திரமான வழக்குகளை சந்தித்திருக்கிறது. அப்படி எடப்பாடியார் ஆட்சியிலும் பல விசித்திரமான சம்பவம். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும், எடப்பாடி கவர்மெண்ட் அன்னைக்கே கொள்ளும் அப்படின்னு நீதிபதி தீர்ப்பு சொல்லும் அப்படின்னு ஒரு கருத்து வந்திருக்குது. இந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட் படுகொலை சம்பந்தமா உயர்நீதிமன்றம் ஒரு கருத்து வெளியிட்டு இருக்குது. அதை பத்தி தானே பார்க்க போறோம். அதை பத்தியே தான் என்ன நடத்திருக்காங்க. பல உண்மையான கருத்துக்களை, அதாவது அன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்த திமுக உட்பட, விசிக, கம்யூனிஸ்டுகள் உட்பட பல்வேறு எதிர்கட்சிகள் அவங்க பதிவு பண்ண அதே கருத்தை நீதிபதி இன்னைக்கு வழிமொழிந்து இருக்கிறார். அப்ப அது திமுக நீதிபதி அப்படிலாம் நான் அதெல்லாம் சொல்ல போறேன். அதுல அதே விஷயத்த தொடர்ந்து அன்னைக்கு ஜனநாயக அமைப்புகள், இயக்கங்கள் நம்ம எல்லாரும் ஒரே வேலையாச்சு, அதனால அப்படி வந்துட்டீங்க. அன்னைக்கு ஜனநாயக அமைப்புகளும் இதர இயக்கங்களும் என்னென்னலாம் எடப்பாடி கவர்மெண்ட் மேல அக்யூஸ் பண்ணுச்சோ, என்னென்ன சந்தேகங்களை எழுப்புச்சோ, அதே சந்தேகங்களை இன்னைக்கு நீதிபதியும் எழுப்பி இருக்கிறார். என்ன சந்தேகம்? அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த துப்பாக்கிச்சூடு, ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு தமிழர் வாழ்வில் ஒரு கொடுமையான ஒரு சம்பவம். அது யாருக்கும் நடக்கக்கூடாது. 13 பேர் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். எதுக்காக சுட்டுக் கொல்லப்பட்டார்கள்? யாரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர்? எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆளுமையால் 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். எதற்காக? அவர்களுடைய உரிமையை கேட்டதற்காக. போராட்டத்துக்கு 100வது நாள் அன்றைக்கு 99 நாள் அறவழி போராட்டமாக நடந்தது. 100வது நாள் போராட்டம் வன்முறையாக மாறியது போலீசார் கையாண்டதால். இத நீதிபதியே சொல்லிருக்கிறாரு. அவரே சொல்லிட்டாரு. அவரே இதைத்தான் சொல்றாரு. அப்படியா? தெரியும். அதாவது நீதிபதி SS சுந்தர், N செந்தில்குமார் அவர்களின் அமர்வுல ஒரு வழக்கு, 2 பேர் பெஞ்சா, ஆமா 2 மெம்பர் பெஞ்ச். அதுல ஒரு வழக்கு, இந்த ஸ்டெர்லைட் விவகாரத்தை ஒட்டி அந்த வழக்குல பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. அதில் குறிப்பிட்டு 3 விஷயங்களாக நம்ம பிரிச்சுக்கலாம். எப்படி? ஒன்று சிபிஐ இந்த கேஸ் எப்படி நடத்தி இருக்குது அப்படிங்கிற நீதிபதிகளோட விமர்சனம் பார்வை. 2வது, இந்த ஸ்டெர்லைட் சம்பவம் யாருக்காக, யாரால் நடத்தப்பட்டது அப்படின்னு அது நீதிபதியும் சொல்லியிருக்கிறார். 3வது விஷயம், சரி ஃபர்தரா இந்த ஸ்டெர்லைட் விவகாரத்துல என்ன கோர்ட் சொல்ல விரும்புது அப்படிங்கிறது. இது 3ஆ பார்க்கணும். முதல்ல இந்த சம்பவத்தை பத்தி கோர்ட் என்ன நினைக்குது, யாருக்கு யாரால் அப்படின்னு என்ன சொல்லியிருக்குது அப்படின்னா, ஒரு தொழிலதிபர், ஒரு முதலாளிக்காக இந்த சம்பவம் நடத்தப்பட்டிருக்குது. ஒரு முதலாளி நலனுக்காக அப்படியே சொல்லியிருக்கிறாரு. நம்மளும் சொல்லிட்டு இருந்தோம். நான் எல்லா அமைப்புகளும் சொல்லி நீதிபதி இப்படி சொல்லுவாருன்னு எதிர்பார்க்க. உண்மையிலே இது ஒரு நியாயமான இல்ல, ஒரு மனிதாபிமானமா பேசியிருக்காருன்னு சொல்லலாம். ஒரு எனக்கு ரொம்ப பூரிப்பா இருக்குது. நெகிழ்ந்து ஆமா, ஏன்னா ஸ்ட்ரைட்டா சொல்லியிருக்காருல்ல, ஒரு முதலாளிக்காக ஒட்டுமொத்த மக்கள் நீங்க பலி வாங்கி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கரெக்டா. மக்கள் கரெக்ட், மக்களோட அந்த பார்வையை முன்வைக்கிறாங்க, மக்களை பிரதிபலிக்கிறார். அப்புறம் ஒரு முதலாளி அவரை எதிர்த்து போராடுகிற மக்களுக்கு ஒரு பாடம் போட்டணும்னு நினைச்சிருக்கிறாரு. அதாவது முழுக்க ஒரு முதலாளியின் வன்மம் தொழிலாளர்கள் மீது, அந்த மக்களின் மீது, அப்பகுதியில் வாழும் மக்களின் மீதான வன்மத்தை தான் துப்பாக்கி காட்டுதுன்னு சொல்றாரு. ஆமா, he wanted to teach a lesson, you people acted for him அப்படிங்கிறாரு. நீங்க அதுக்கு வேலை பார்த்துருக்கீங்க. நீங்க அப்படின்னு யார் அவர் சொல்றாருன்னா, போலீஸ் அண்ட் ரெவென்யூ பர்சனல்ஸ், அது போலீஸாரையும் வருவாய்த்துறையினர், அவர்கள் அவங்களெல்லாம் நீங்க இந்த 2 துறையும் அவருக்காக வேலை செஞ்சிருக்குது அப்படின்னு ஓப்பன் குற்றச்சாட்டு அவரே நீதிபதியே மறுபடியும் மக்கள் கருத்து முன்வைக்கிறாரு. மக்கள் கருத்து. அதாவது இந்த முதலாளி தொழிலாளியை கொள்றது, தொழிலாளியை வஞ்ச வச்சு நம்பியார் தரமா பழி வாங்குறதெல்லாம் 70s 80s கால படத்துல பார்த்தது. எம்ஜிஆர் படத்துல எல்லாம் நேரடியாக நடக்குது பாரு, நேரடியாக நடந்திருக்குது. இதைத்தான் பலரும் குற்றச்சாட்டா முன் வச்சுட்டு இருந்தோம். ஆனா அவங்க இப்போ போலீஸும் வருவாய்த்துறையும் காரணம், முக்கியமான காரணம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாம அடுத்த செக்மெண்ட் என்னன்னா, இந்த சிபிஐ இந்த வழக்கை எப்படி கையாண்டு இருக்குது அப்படின்னு நீதிமன்றத்தில் சிபிஐ இல்ல சிபிஐ சென்ட்ரல் பியூரோ இன்வெஸ்டிகேஷன். ஆமா, அவங்க இந்த வழக்கை விசாரித்த விதம் நீதிமன்றத்துக்கு திருப்தியாக இல்லை. அப்படி என்னத்தை தான் புரிஞ்சுன
அப்படின்னு கேட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி டைரக்டா கேட்கல. அது அன்பார்லிமெண்டரி அது. இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, இதைத்தான் ராத்திரி முழுக்க ஒட்டிக்கிட்டு இருந்தியா அப்படின்ற மாதிரி நீங்க கொண்டு வந்து சமர்ப்பிச்சிருக்கிற சார்ஜ் ஷீட்டோ இவ்வளவு நாள் நீங்க வழக்குல நடந்ததா சொல்லப்பட்ட விஷயமோ எங்களுக்கு திருப்திகரமா இல்ல. அதுக்கு முன்னாடி 6 மாசத்துக்கு முன்னாடியே அருணாச்சல நாணயம் வந்துச்சு, ஒரு நம்பர் நாணயம் போட்டு கொடுத்துட்டாங்க. இதுல இன்னொரு குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த லட்சணத்துலதான் நீங்க வந்து ஒரு விசாரணையை சிபிஐ மேற்கொள்ளுமா அப்படின்ற கேள்வியும் கோர்ட்டு கேட்டிருக்கு. அப்படியே கேட்டிருக்காங்க. அது அப்படி சொல்ல முடியுமான்னு தெரியல. ஏன்னா ஒவ்வொரு தனிப்படை அமைக்கும் போது ஒவ்வொரு ஆபீசர் வருவாங்க, ஒவ்வொரு ஆபீசர் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. இந்த சிபிஐ எல்லாம் அப்படிதான் இருக்குது. ஆனா 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த வழக்கு, அது ஒரு அரசு நிறுவனம் நடத்திருக்கு. அதை வந்து இவ்வளவு லேட்டாவா ப்ரொசீட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இது சிபிஐ நடத்துகிற இந்த விசாரணைக்கு கோர்ட்டுக்கு சுத்தமா திருப்தி கிடையாது. எந்த சிபிஐ? இன்னைக்கு மாயாவதியில ஆரம்பிச்சு நம்ம எடப்பாடி பழனிசாமியில வந்து அண்ணாமலை வரைக்கும் கேட்கறாங்களே அந்த சிபிஐ. மாயாவதி அவர்கள் வந்து கேட்கறாங்க அப்படின்னா, அவங்க அந்த கட்சியோடைய ஒரு தேசிய தலைவர், அவங்க ஏதோ ஒரு வகையில் அவங்க கேட்குறாங்க அப்படின்னு இது பண்ணலாம். ஆல்ரெடி மாயாவதியை ஆல்ரெடி வந்து பிஎஸ்பி பிஜேபியோடைய பிடிமா செயல்படுது அப்படின்ற குற்றச்சாட்டு தேர்தல் முடிவை மாற்றிருக்கலாம். 14 19 இடங்கள் வந்து காங்கிரஸுக்கும் பாஜகவுக்குமான அந்த வெற்றி வித்தியாசம் வாக்குகள் முழுமையா பிஎஸ்பிக்கு தான் போயிருக்குது அப்படிங்கிறது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து ஆர்டிக்கல். அது ஏதோ நம்ம போற போக்கில் பேசுறது இல்லை. ஹென்ஸ் ப்ரூவ்டு என்னென்ன பிஎஸ்பி பிஜேபியோட பிடிமா செயல்பட்டு இருக்குது அப்படின்னு. அவங்க வந்து ஒரு சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்கறதுல ஆச்சரியம் இல்லை. சரி, அவங்க அந்த கட்சியோட தேசிய தலைவர் கூட கேட்டு போறாங்க அப்படின்னு நம்ம நகர்ந்து வந்துடலாம். அண்ணாமலை கேட்கறதுக்கான லாஜிக் என்ன? அவரு சென்ட்ரல் கவர்மெண்ட், அதனால அது மட்டுமா? தோழர் ஆம்சாங்குடைய அந்த வழக்கு விசாரணை எங்க நோக்கி நகருது அப்படின்னா, கைது செய்யப்பட்டவர்கள் எல்லாமே இந்த ஆருத்ரா நிறுவனத்துக்கு ஆதரவாக செயல்பட்டவர்கள். ஆருத்ரா நிறுவனம் யாரு ஆதரவா இருந்தது, யாரோட ஆதரவுல இருந்தது? சொல்றேன் பாரு, சொல்லுங்க. நேற்று எங்கேயோ சுற்றுப்பயணம் இருக்கும்போது பையனுக்கு பேர் வச்சிருக்காரு. ஆருத்ரன். குசும்பு தானே இது. பக்கு நாயிட்டாங்களா சுத்தி இருந்தவங்களா? குசும்பு பாருங்க, அவருக்கு எவ்வளவு விசுவாசம்னு பாருங்க. எந்நேரமும் மைண்ட்ல வந்து ஆருத்ரா 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 தான். அந்த அளவுக்கு ஒரு பயத்துல இருக்கிறாரா, இல்ல வந்து அவ்வளவு ஒரு தைரியமா இருக்கிறாரா அப்படிங்கிறது தெரியல. ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கணும்னா கூட ஆருத்ரா தான் வருது. அந்த அளவுக்கு அண்ணாமலையும் ஆருத்ராவும் லிங்க் அப்படிங்கறத அவரே பல இடங்கள்ல நம்ம சூசகமா குறியீடு கும்பாக்களை வைக்கிறார். அப்படின்னா இந்த வழக்கை தமிழ்நாடு போலீஸ் விசாரிச்சா யாரு மாட்டுவா? பை லாஜிக்ல குற்றவாளிகள் மாட்டுவார்கள். குற்றவாளிகள் எல்லாருமே எங்க லிங்க் ஆயிருக்கிறாங்க? ஆருத்ராவோட. ஆருத்ரா எங்க லிங்க் ஆயிருக்கு? ஆர்கே சுரேஷ் ஆரம்பிச்சு அண்ணாமலை, கேசவ மாம்ஸ், இப்படின்னு ரெட்டி, அமர் பிரசாத் ரெட்டி அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டே பிஜேபி லிஸ்டா இருக்குது. அப்போ அண்ணாமலை எதுக்காக கேட்கிறாரு? சிபிஐயோட லட்சணம் எப்படி இருக்குதுன்னு இந்த கோர்ட் இப்ப காரி துப்பி இருக்குது. இப்ப இந்த லட்சணத்துல தான் நீங்க வந்து விசாரணையை கொண்டு போவீங்களா அப்படின்னு. அப்ப சிபிஐ விசாரணை நீங்க கேட்கறதுக்கான லாஜிக் என்ன? இதை ஸ்லோ பண்றதுக்காக அவங்க கேட்கறாங்க. இதைதான் வந்து எடப்பாடி கேட்டாரு, சிபிஐ விசாரணை வேணும், சிபிஐ விசாரணை. தோழர் முத்தரசன் அவர் வந்து இப்ப திமுக கூட்டணியில இருக்காரு. அவர் அதிமுகவுக்காக இந்த மாதிரி ஃபேவர்லாம் செய்யப்பட்டாரு. எடப்பாடி பாவண்டா அவரு, என்னடா தெரியும் அவருக்கு? அததான் கோர்ட்டும் கேட்டிருக்கு. சிபிஐ வந்து இப்படியா வந்து விசாரணை பண்ணுதுங்கிற. அப்ப நான் கேட்கல, நீதிபதி கேட்டிருக்கிறாரு, கோர்ட்டு கேட்டிருக்கு. இப்ப அடுத்த செக்மெண்ட்டுக்கு வருவோம். இந்த சம்பவத்தை பற்றி ஃபர்தரா கோர்ட் என்ன நினைக்குது, என்ன ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா, சிபிஐக்குல டிவிஎஸ்சிக்கு, அதாவது தமிழ்நாட்டின் லஞ்ச ஒழிப்பு துறை இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இதுல குவிட் ப்ரோ கோ நடந்திருக்குதா? குவிட் ப்ரோ கோ அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் விஷயத்தெல்லாம் வரப்ப இந்த குவிட் ப்ரோகோங்கிற கேள்விப்பட்டிருப்பீங்க. குவிட் ப்ரோ கோ அப்படின்னா என்னன்னா, ரொம்ப சிம்பிள். உங்கள்கிட்ட ஒரு ஆட்சியோ ஒரு அதிகாரமோ இருக்குங்கிறப்போ, ஒரு ஃபேவருக்காக உங்க அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்க ஒரு ஃபேவரை, ஒரு லஞ்சமோ ஏதோ ஒண்ணு, உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு சட்டவிரோதமா ஒரு அதிகார துஷ்பிரயோகம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு ஃபேவருக்காக அந்த அதிகார துஷ்பிரயோகம் பண்றதா குவிட் ப்ரோ கோன்னு சொல்லுவாங்க. அதாவது பரஸ்பரம், நீ எனக்கு ஒண்ணு செய்ய, நான் உனக்கு ஒண்ணு செய்யறேன். அப்படி அதிகாரத்தை பயன்படுத்தி நீ இப்ப முதல்ல எலக்ட்ரல் பாண்ட்ல அமௌண்ட்டை வாங்கிட்டு இந்த ஒரு 40,000 கோடி இந்த ப்ராஜெக்ட் எடுத்துக்கோ அப்படின்னு அந்த நிறுவனத்துக்கு தள்ளி விடுறது.
இன்னொரு இடத்துல ஏர்டெல்கிட்ட ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு சரி நீ இந்த அலைக்கட்டளை எடுத்துக்கோ அப்படிங்கிறது. நம்ம 5G ஊழல் நடந்துச்சு இல்லையா, முதல்ல எலக்ட்ரல் பாண்ட் வாங்கிட்டு சரி 5G நீயே வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி இந்த ஃபேவர்ஸ் வாங்குறது தான் குவிட் ப்ரோக்கோ. அந்த மாதிரி இந்த சம்பவத்தில் நடந்திருக்குதா? யாருக்கும் அதாவது இந்த சுட்டாங்க இல்லையா அந்த காவல்துறை, அந்த காவல்துறை அந்த ஆபீசர்ஸ்க்கும் மற்றும் ரெவென்யூ அதிகாரி மற்றும் அதுதான் அடுத்த பாயிண்டே. அதுதான் அவங்க மற்றும் அவருடைய மனைவிகள் மற்றும் அவர்களுடைய நெருங்கிய உறவினர்கள் மற்றும் அவர்களுடைய பெண் கொடுத்தோர் பெண் எடுத்தோர் அது எப்படி அந்த சம்பவத்துக்கு முன்னால் 2 வருஷம், அந்த சம்பவத்துக்கு பின்னாடி 2 வருஷம், இந்த 2 வருஷம் சொல்றாங்க. ஆமாமா, முன்னாடி 2 வருஷம் பின்னாடி 2 வருஷம், இந்த காலகட்ட கேப்ல அவங்களுடைய மனைவிமார்கள், அதாவது அந்த மனைவிமார்கள் அப்படின்னா மொத்தமா அதிகாரிகள் நிறைய பேர் இருக்கிறாங்களா, அதனால சொன்னேன். சரி, ஒரு ஆபீசரோட மனைவி, அவர்களுடைய நெருங்கிய உறவினர்கள், இப்படி இவங்களுடைய சொத்து பட்டியல்லாம் எடுங்க. எப்ப அவங்க சொத்து வாங்கிருக்காங்க அப்படின்னு அவங்க சந்தேகிக்கிறாரு, நீதிமன்றம் சந்தேகிக்குது. அந்த சம்பவத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துல ஏதாவது புதுசா சொத்து வாங்கியிருக்காங்களா, 2 வருஷத்துக்கு பின்னாடி ஏதாவது புதுசா சொத்து வாங்கியிருக்காங்களா, இப்படி வாங்கியிருந்தா அது இந்த முதலாளிகள்ட்ட இருந்து வாங்கப்பட்டதா, இந்த கொலையை நிகழ்த்தியதற்காக அவர் கொடுத்த சன்மானம் சொல்றாங்களா அப்படிங்கிறத டிவிஎஸ்சி ஒரு ரிப்போர்ட்டா தயாரிச்சு ஜூலை 29ஆம் தேதி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு டைரக்ஷனும் கொடுத்துருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி நீதிபதி சுந்தருடைய ஒரு கருத்து, அதுதான் ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம். என்னது? அதாவது 100 நாள் அந்த போராட்டம் நடந்துச்சு. 99 நாள் நடந்துச்சு. அந்த 99 நாள் எந்த பிரச்சனையுமே இல்லாம நடந்திருக்கு. அது எப்படிப்பா 100ஆவது நாள் மட்டும் அது கலவரமா மாறுது, அது எப்படி அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இது பதில் சொல்ல வேண்டியது யாரு? எடப்பாடி பழனிசாமி சொல்லுவாங்க. இதுல அவர் இன்னொரு அடுத்த லைன் அவர் சொல்றாரு, திரேஸ்புரம் அப்படிங்கிற இடத்துல இந்த சம்பவத்தையொட்டி ஒருத்தர் சுட்டுக் கொல்லப்பட்டு இருக்கிறார். அந்த இடம் என்பது அந்த சம்பவம் நடக்கிற அந்த கலெக்டரேட்ல இருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இப்போ போலீஸ் எதற்காக சுட்டதுன்னு சொன்னப்ப என்ன காரணம் சொன்னாங்கன்னா, அவங்க கலெக்டர் அலுவலகத்தை தாக்க வந்தாங்க, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தினாங்க, அதனால நாங்க சுட்டோம்னு சொன்னாங்க இல்லையா. எப்ப 7 கிலோமீட்டர் இடைவெளி இருக்கிறப்போ இது எப்படிப்பா சட்டம் ஒழுங்கு, இது என்ன லாஜிக்? இது அதான் வக்கீல், அதான் ஜட்ஜ் பாயிண்ட பிடிச்சார் பார்த்தீங்களா. அது மட்டும் இல்லாம இப்பதானே சொல்றாங்க, இதெல்லாம் பாக்குறப்ப இது ஏதோ எதேச்சையா நடந்த மாதிரிலாம் தெரியல. நடந்திருக்குது, நீங்க மைண்டா பேசுனீங்க, இப்படி எதேச்சதிகார மாதிரி நடந்திருக்குது. இது யாருக்கான ஒரு லாபம், இது ஒரு கொலைதான் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கோர்ட்டுக்கு இருக்குது. அந்த சந்தேகம் வருவதற்கான அத்தனை எவிடன்ஸும் இருக்கு அப்படிங்கறதையும் அவர் பதிவு பண்றாரு. இந்த நேரத்துல நான் ஒருத்தர் மிஸ் பண்றேன். யாருன்னு சொல்லுங்க. யாரா இருக்கும்? நம்ம பட்வைசர் கூட உட்காந்துக்கிட்டு, பட்வைசர் கூட பல பேர் உட்காந்துருக்காங்க. ஆதேஷ் அவங்களுக்கு சுடல. ஆதேஷ் அவர் அந்த ட்ரம்ல தான் சுட்டாங்க. டம்முன்னு அடிச்சுதான் நான் கேட்டேன். ட்ரைனிங்ல கூட சுட்டது இல்லையா? சுட்டது இல்லையா? இந்த அவங்க சுட்டு பார்த்துருக்காங்க, பக்கத்துல ஒரு ட்ரம் இருந்திருக்குது, அந்த ட்ரம்ல தான் சுட்டுருக்காங்க. டம்முன்னு அடிச்சுதான் அனுப்பிச்சுதாப்ல. அந்த அதிகாரத்தின் ஏவல் நாய் இன்றைக்கு சிறையில் இருக்கின்றது. நாய் கவலைப்படுத்தினாலும் கடுப்பு வரும்போது மன்னித்துடுங்க, சாரி நேயர்களே. அந்த ஒரு ஜந்து, ஏவல் ஜந்து, அந்த ஜந்துவை நான் இன்னைக்கு மிஸ் பண்றேன். இன்னைக்கு மட்டும் வெளியே இருந்திருக்கணும். இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு என்ன ஆக்க ஆட்டிருப்பாங்கிறது நான் கற்பனை செய்து பார்க்கிறேன். என்ன மோசம் மொழி பூச்சி வரட்டு கேட்போம். இன்னொரு கேஸ் வாங்கி கொடுத்துருவோம். ஏற்கனவே ஜட்ஜை பத்தி பேசிதான் உள்ள போயிருக்கா, திரும்பி அனுப்பிச்சு. ஆமா இல்ல, இப்ப அவர் கேக்குறாரு, என்ன சொல்றாரு, எனக்கு எல்லா சந்தேகமும் இருக்குப்பா, எல்லாமே எவிடன்ஸா இருக்குது, இவங்க இதை எதேச்சியா செய்யல அப்படின்னு. இப்ப நீ என்ன ஆத்தாத்திருக்க? அதாவது போலீஸ் இது சம்பந்தமே இல்ல, நான் போலீஸ்ல போய் தனித்தனியா விசாரிச்சேன், அவங்க எதுவுமே செய்யல, என் வீட்லயே குழந்தைங்க இருக்கு, என் வீட்டுல குழந்தைங்க இருக்கு சார், நான் எப்படி சார் சொல்லுவேன் அப்படிலாம் கேட்டாங்களாம். 13 கொலை நடந்திருக்குது, அது போலீஸ் தான் செஞ்சுது, அதிகாரம் தான் செஞ்சிருக்குது, போலீஸும் அங்க உள்ள வருவாய்த்துறை தான் செஞ்சிருக்குது, அதற்கு அந்த முதலாளி சம்பந்தப்பட்டிருக்காரு,
முதலாளியின் சொல்படிதான் இது நடந்திருக்குதுன்னு ஜட்ஜையா சொல்லியிருக்காரு. ஜட்ஜை எடுத்து பேசுவியா? அவன் பேசுவான். யாரு? கிளிப்பான். திரும்ப உள்ள பேசி திரும்பி கேஸ் வாங்கிட்டு போயிடுவான். அவ்வளவுதான். திரும்ப பேசிட்டு திமுக உள்ளதுக்கு போட்டுருச்சு, திமுக உள்ளதுக்கு போட்டுருச்சுமா. இந்த சிறைத்துறை டிஐஜியும் இவரும் தான் என் கையை உடைத்தார்கள், இதனால் தான் என்னை கைது செய்தார்கள். கும்பிட்ட நீ கேஸ் வாங்கிட்டு போயிருக்க, கும்பிட்ட அப்படிலாம் பேசக்கூடாது. ஜட்ஜையா சொல்றதுக்கு உள்ள போவான். உள்ள திமுக உள்ள அனுப்பிச்சதுமா கேட்டா. ஏன்னா நீதிபதி சொல்றாரு, இந்த அதாவது இதில் உள்ள இந்த சம்பவத்துக்கு சிபிஐ விசாரிச்ச விதத்தை பார்த்தா போலீஸுக்கும் ரெஸ்பெக்டே போச்சுக்கிறோம்ல. அதாவது அவர் இன்னும் என்ன சொல்றாருன்னா, போலீஸுக்கும் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கும் இந்த தவறை வந்து மறைக்கிறதுக்காக சிபிஐ வந்து உடந்தையா இருக்குங்கிற சந்தேகம் வருதுங்கிறாரு. அப்ப கேஸ் ஃபுல்லா முடிங்க இருங்க உங்களுக்கு இருங்க. அதாவது சந்தோஷம், அதாவது இது வந்து ஒரு கூட்டு கலவரத்தனமா செஞ்சிருப்பாங்களோட சந்தேகப்படுறாரு. இந்த வார்த்தை எல்லா வேலைப்பாடுகளும் அதுக்கு உண்மையா தெரியுது நமக்கு. ஏன்னா சரி நான் கேட்கிறேன், இந்த போலீஸ் துறையும் வருவாய்த்துறையும் எங்க இருக்குது? கர்நாடக அரசு இல்லையா, தமிழக அரசு தானே? அதுதான் அடுத்த பாயிண்ட். இப்போ இந்த சம்பவம் வந்து குவிட் ப்ரோக்கோ நடந்திருக்கும்னு எனக்கு சந்தேகம் வருது அப்படின்னு நீதிபதி கேட்கிறாரு. நீதிபதி அவர்கிட்ட இன்னொரு ரெக்வஸ்ட், இந்த குவிட் ப்ரோக்கோ வந்து அந்த சம்பவத்தை அவங்கள்ட்ட மட்டும்தான் அந்த சம்பவம் நடந்தது, முதல்வர் சைடு போச்சா அப்படிங்கிறதையும் ஐயா கொஞ்சம் கருத்தில் கொண்டு ஏதாவது அதுக்கு ஏதாவது செக்ஷன் வாய்ப்பு இருந்தா அதையும் கொஞ்சம் சேர்த்து விடுங்க. ஏன்னா இத எடப்பாடி மேல இந்த சாயம், இந்த ரத்த கரை வந்து படிஞ்சிடவே கூடாது அப்படின்னு பல பேர் சவுக்கு மாதிரி பல பேர் வந்து இது பண்ணாங்க. அதுல மெயினான ஆள் யாரு? பெரியவர் மூக்கு நோண்டி. இல்லைங்க, அடுத்த வாரத்தை பேசுறதுக்குள்ள நீங்க சிரிச்சிட்டீங்க, அதனால உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்து மூக்கு நோண்டிக்கிட்டே பேட்டி கொடுத்தா அப்படி முடிக்க. அண்ணன் சொல்லாங்க, கமெண்ட்ல திட்டுறாங்க. பெரியவர் என்ன சொன்னாரு? நிறைய சொல்லியிருக்காரு. அவரு ஊக்காத கருத்துக்களா? பெரியவர் சித்தப்பா ஆட்சியை பத்தி என்ன சொன்னாரு? ஆமா, எங்க சித்தப்பா ஆட்சி சிறந்த ஆட்சி தான், ஜெயலலிதா விட சிறந்த ஆட்சி தான் சொல்லியிருக்காரு. அதை அந்த கிளிப்பை போட்டு விடுங்க. ஜெயலலிதா இருந்த ஆண்டதை விட எங்க ஆளுக ஆட்சி நல்லா தான் இருக்கு, அதை மறுக்க கூடாது. ஜெயலலிதா இருந்ததை விட சிறப்பா இருக்கு எடப்பாடி ஆட்சி, அதை சொல்றதுக்கு நான் பெருமைப்படுறேன். எப்படி சித்தப்பா விட்டு கொடுக்க முடியுமா? சிவபாளையம் சித்தப்பா. இந்த விஷயம் மட்டும் கிடையாது, இந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தை ஒட்டி அவர் என்ன சொல்றாரு அந்த பேட்டியை பார்த்துட்டு வாங்க. தூத்துக்குள்ள துப்பாக்கி சூடு சுட சொன்னாங்க, முன்கூட்டியே கலவரம் வரும்னு எப்படி துப்பாக்கி ஏந்திய போலீஸை வச்சாங்க? முதலமைச்சர் டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேங்கிறாரு எடப்பாடியாரு. எனக்கிட்டே அதை சொன்னாரு, மனு கொடுக்க போறாங்கன்னு சொன்னாங்கப்பா, இவ்வளவு பண்ணிட்டாங்க. அப்போ மத்திய ஹோம் மினிஸ்ட்ரியில இருந்து வருது. அப்புறம் சரி அப்படிதான் அவர் சொல்றாரு, வாய்ப்பு இருக்குல்ல, அவர் இப்படி சுட்டுக் கொள்ளுங்கன்னு சொல்லக்கூடிய ஆள். அதாவது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டு கீழே தானே ஒரு காவல்துறை இயங்குது, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் யாருக்கு இயங்குது? ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே தானே இயங்குது. ஆனால் அண்ணன் வந்து எல்லாம் அதிபர் கீழே தான் சொல்லிட்டேன். சரியா, அதெல்லாம் மாத்திருவோம். எல்லாம் அண்ணன் வந்தா ஃபுல்லா நெய்தல் படை தானே அதிபர் கீழே தான் எல்லாம் வருது. சரியா, ரைட், வந்தாதானே வந்ததுக்கப்புறம் மாற்றலாமா என்ன பார்க்கறதா அப்புறம் அப்போ பார்ப்போம். இப்ப என்னவா இருக்குது? இப்ப விடுங்க, இப்ப துப்பாக்கி சூடு நடந்தப்ப யாரு கீழே இருந்துச்சு? எடப்பாடி கிட்ட தான் இருந்துச்சு. முதல்வர் எடப்பாடி அன்னைக்கு அவர்கிட்ட தான் இருந்துச்சு. ஆனா வீடியோல என்ன சொல்றாரு இருந்தாலும், நான் வந்து எனக்கே நானே டிவி பார்த்தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன். அது வந்து எடப்பாடி அவர் சொன்னது. இவர் என்ன சொல்றாருன்னா, அவரு டிவியை பேட்டியில அவர் கேட்கறாரு, அவன் டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு முதல்ல சொல்றாரு. ஆமா அவரு சொல்றாரு, ஆனா துப்பாக்கி சூடு நடத்துறதுக்கு பெர்மிஷன் யாரு கொடுத்துருக்கா? அது மேல இருந்து வந்ததுன்னு சொல்றாங்க. ஹோம் மினிஸ்டர் துப்பாக்கி குண்டு என்னமோ வண்டி மேல இருந்து தான் வந்துச்சு, அந்த மஞ்சள் கலர் டிஷர்ட்டை போட்டு மேல இருந்து தான் சுட்டாங்க. அதெல்லாம் யாரும் கேட்கல. உத்தரவு யாரு கொடுத்தா? உத்தரவு இவர் தான் கொடுத்துருப்பாப்ல. ஏன்னா இவர் எப்படி சொன்னாங்கல்ல அருணாச்சலேசன் ஆணையத்துல, அவருக்கு நொடிக்கு நொடி மினிட் டு மினிட் அப்டேட் தகவல் வந்து அப்டேட் பண்ணப்பட்டதுன்னு சொன்னாங்களே. தகவல் யார்கிட்ட கொடுப்பாங்க? அப்ப ஒன் டைம் கொடுப்பாங்க, முதல்வர் தான் சொல்லியிருப்பாங்க. காவல்துறை மினிட் டு மினிட் அப்டேட் யாருக்கு பண்ணுச்சு? அப்போ ஒருவேளை அப்ப இப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இப்போ சீமான் அவருடைய வெர்ஷன் சரி, எடப்பாடி வந்து சீமான்ட்ட சொன்னாராம், இல்ல நான் மேல இருந்து போயிருக்கு அப்படின்னு சீமான்ட்ட சொன்னாராம் பேசுறப்ப. அப்ப அது உண்மையா இருக்கிற பட்சத்துல எடப்பாடி அவர்கள் ஆட்சி செய்த வருஷம் முழுக்க காவல்துறை, தமிழ்நாட்டு காவல்துறை அவர் கட்டுப்பாட்டுல இல்ல, தமிழ்நாடு காவல்துறை அமித்ஷாவின் கட்டுப்பாட்டுல இருந்திருக்கு, மோடியின் கட்டுப்பாட்டுல இருந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரா? இல்ல இப்ப ஜட்ஜை சொல்றபடி அப்படித்தானே இருக்குது.
இப்போ ஒண்ணு முதலாளிக்காக எடப்பாடி வேலை பார்த்தாரான்னு தெரியும், மக்களுக்காக எதையும் வேலை பார்க்காம. ஒருவேளை இப்படி இருக்குமோ அந்த மினிட் டு மினிட் அப்டேட் எடப்பாடி எடப்பாடி என்னப்பா அவரு ஒண்ணும் கிடையாது, நம்ம நேரம் அவருக்கு ஓனர் யாரு மோடி, அவருக்கு ஓனர் யாரு முதலாளி அனில் அகர்வால், அப்ப நேரம் நம்ம அங்க அப்டேட் பண்ணுவோம். அவருக்கு அப்டேட் பண்ணிருப்பாங்களோ ஒருவேளை அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். மினிட் டு மினிட் அப்டேட் அங்கேயா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சீமான் சொல்றாரா? ஏன்னா அவரா தானே சொல்றாரு, மேல இருந்து உத்தரவு வருது அப்படின்னா காவல்துறை மேல யாரு அப்படின்னு சொல்லுங்க. அதாவது இது துப்பாக்கி சூடு நடந்தப்பட்ட 2018 வருஷம் தமிழ்நாடு காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் இருந்துச்சு? அமித்ஷா கட்டுப்பாட்டில் இருந்துச்சா, மோடி கட்டுப்பாட்டில் இருந்துச்சா, இல்ல அனில் அகர்வால் கட்டுப்பாட்டில் இருந்துச்சா? எடப்பாடிப்பா எடப்பாடி தான் பொறுப்பு இருக்கணும், அவர் தான் கவர்மெண்ட். ஆனா சீமான் என்ன சொல்றாரு, அவருக்கு சீமான் மட்டும் இல்ல, எந்த பத்திரிகையும் சொல்ல இன்ன வரைக்கும், அது சொல்லாது, எந்த பத்திரிகையும் சொல்ல, எந்த ஊடகமும் சொல்ல, அது எடப்பாடி சம்பவத்தை மட்டுமா சொல்லல. அவங்க எப்போதுமே பத்திரிகை வந்து எப்படி செயல்படுதுன்னா, அதிமுக அதாவது திமுக ஆட்சியில திமுக ஒன்றிய கவுன்சிலரோட ஒண்ணு விட்ட மாமா பையனோட சித்தப்பா புருஷனுக்கு தெரிஞ்சவன் அவன் தப்புட்டானா திமுக நிர்வாகிக்கு சொந்தக்காரன் இந்த விஷயத்தை செய்துட்டான்னு பெருசா கொள்ள. இன்னைக்கு இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் நடந்தப்ப எவ்வளவு பேர் பொத்துக்கிட்டு வரீங்க, பொங்கிட்டு வரீங்க, அதெல்லாம் விடுங்க. கொலை நடந்துச்சு, சட்டம் ஒழுங்கு சரியா என்ன பண்ணிட்டு இருக்கு கவர்மெண்ட், இதான் கவர்மெண்ட் லட்சணமானு கேக்குறீங்களா? கரெக்டா கேட்கணும். கவர்மெண்ட் ஒத்துக்குச்சு, நாங்க வந்து மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லுது. இதே மாதிரி அன்னைக்கு எத்தனை பேர் கேட்டாங்க, எத்தனை பத்திரிகை எழுதுனுச்சு, எத்தனை பத்திரிகை வந்து எடப்பாடி வந்து எடப்பாடி ஆட்சியில் எடப்பாடி படுகொலை செய்தா 12 பேரை அப்படி எத்தனை பேர் எழுதுனாங்க? எம்ஜிஆர் ஆட்சி செய்தப்ப போராடிய மாணவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க, மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. என்னைக்காவது இன்னைக்கு வரைக்கும் பொன்மன செம்மல் அவர் கையே சிவந்த கை கொடுத்து சிவந்த கை அப்படின்னு இவங்க வந்து உருட்டுறாங்களே தவிர என்னைக்காவது அந்த கையில ரத்தகரை பட விட்டுருக்காங்களா? இது வரைக்கும் பத்திரிகை ஊடகவியலாளர்கள் எவனா பேசியிருக்கானா? யாரும் பேசிக்க மாட்டான். சரி, அடுத்து வாங்க. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அவங்க ஆட்சியில வந்து கல்லூரி மாணவிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க, பஸ்ஸுக்குள்ள வச்சு எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. அதுக்கு என்னைக்காவது அவங்க கைக்கு அந்த ரத்தக்கரையை கொண்டு போய் சேர்த்திருப்பாங்களா? கிடையாது. சித்தப்பாராட்சியில 1 2 சாப்பாட்டுக்கு பிரச்சனை, உடை உடுத்துறதுக்கு பிரச்சனை. ஒரு பையன் பீஃப் கறி சாப்பிட்டான்னு சொல்லி எடுத்து பேஸ்புக்ல போட்டாப்புல போஸ்ட் போட்டதுக்கு அந்த பையனை போய் நாகப்பட்டினத்துல போய் அரெஸ்ட் பண்ணாங்க. இது பீஃப் சாப்பிட்டதுக்கு. அதையொட்டி தான் வந்து மாட்டுக்கறி திருவிழான்னு அதுக்கப்புறம் இங்க ஒரு பிரளயமாச்சு, மாட்டுக்கறி திருவிழான்னு திருமாவளவன் நடத்தினாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் கலந்துக்கிட்டோம். அப்ப சாப்பாட்டுக்கு இப்போ எடப்பாடி பீஃப் இங்கே எல்லாரும் நிறைய பேர் சாப்பிட்டு தான் இருக்கிறாங்க, சில பேர் விருப்பம் சாப்பிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ எடப்பாடி ஆட்சியில் உத்தரப்பிரதேசம் மாதிரி சாப்பிட்றதுக்கே பிரச்சனையா இருந்தது, உடை உடுத்துறதுக்கு பிரச்சனையா இருந்துச்சு. போராட்டத்தில் கருப்பு சட்டை போட்டு வந்தாங்கிறதுக்காக கருப்பு சட்டை போடக்கூடாது. இதெல்லாம் யாரு இது, யாரோட அஜெண்டா? அதெல்லாம் பீஃப் கறி சாப்பிடக்கூடாது, கருப்பு சட்டை போடக்கூடாது, யார் பயப்படும்? அதெல்லாம் பார்த்து பிஜேபி RSS பயப்படும். 2018 எடப்பாடி ஆட்சி புரிச்சப்ப இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடந்துச்சு. சோத்துக்கு சிங்கி அடிச்சோம், சோத்துக்கு இந்த சோறு தானே நீ ஜெயிலுக்கு போவ, இந்த சட்டம் போட்டா நீ ஜெயிலுக்கு போவ. இப்படிதான் இருந்து சட்டம் ஒழுங்கு. இவ்வளவு ஏன் ஜெயராஜ் பினிக்ஸ் அந்த கொலை வழக்குல அந்த வழக்க என்னன்னு கேட்க போன நீதிபதி அவர் வந்து அவரை உள்ள வச்சு மிரட்டுறாங்க. யாரு? ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் மிரட்டுறான். என்னன்னு சுத்தி எங்காளுங்க தான் இருக்கிறான். ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ்ங்கிறது போய் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்ங்கிறாங்க. ஆமா, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ். இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸுக்கு அதாவது அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு அதிகாரம் இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. ஒரு அல்ல கை வேலைன்னு சொல்லலாமா? ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸோட வேலை அதுதான். அப்படி சொல்ல முடியாது. அவங்க வந்து அவுட் சோர்ஸ் பண்ணி எடுக்கிறாங்க. எதுக்கு எடுக்கிறாங்க? அவங்களுடைய சின்ன சின்ன வேலைகளுக்கு அவங்க எடுக்கிறாங்க. ஆனா அதுல குறிப்பிட்ட எடப்பாடியாரின் ஆட்சி காலத்துல RSS ஆட்கள் திட்டமிட்டு அதுல நிரப்பப்பட்டதா அப்ப செய்திகள் வந்ததா இல்லையா? அப்போ ஒரு ஆள் வந்து சுத்தி எங்காளுங்க தான் இருக்கிறான் அப்படின்னு ஒரு நீதிபதியவே ஒருத்தன் மிரட்டி இருக்கிறான்னா அப்ப அவனுக்கு தைரியம் எங்க இருந்து வருது? அப்போ எடப்பாடியாரின் ஆட்சியில சட்ட ஒழுங்கு இவ்வளவு பிரச்சனையா இருந்தது, RSS ஆட்களால அனைத்து அதிகார வர்க்கமும் நிரப்பப்பட்டது அப்படின்னு ஒண்ணு இல்ல. எடப்பாடி ஒரு ஆளுமையே இல்ல, எடப்பாடி ஒரு ஆளே இல்ல, சும்மாதான் உட்கார்ந்தாரு அப்படின்னு யாரும் சொன்னாங்க. இப்ப நீங்க கேட்டதுல ஒரு நல்ல பாயிண்ட் இருந்து கள்ளக்குறிச்சி பிரச்சனையில. ஆமா, சிறப்பான பாயிண்ட். கள்ளக்குறிச்சி பிரச்சனையில சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடந்துச்சு. இதுல வந்து இரும்பு கரம் எங்கே அப்படின்னானுங்க. இந்த வாயெல்லாம் என்னைக்காவது போய் எடப்பாடி கை அப்ப பித்தளக்கரமா இருந்துச்சுன்னு யாராவது சொன்னாங்களா? துப்பாக்கி சூடு, போலீஸ் துப்பாக்கி சூடு இவ்வளவுதான் இருந்துச்சு. எடப்பாடி ஆட்சியில் படுகொலை நடந்தது, எடப்பாடி செய்தார், எடப்பாடி ஆணையின்படி இது நடந்ததுன்னு ஒருத்தருமே பேசவே இல்லையே. இப்ப வரைக்கும் பேசுறாங்க. தூத்துக்குடி துப்பாக்கி சூடுக்கும் ஏதோ எடப்பாடிக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி இன்ன வரைக்கும் பேசி தெரியுறாங்க. எல்லாரும் எடுத்துன்னு பேசுறாங்க. ஆனால் அன்னைக்கு
எல்லா ஒண்ணுமே அவ்வளோ முதலமைச்சருங்கிற பேர் மட்டும்தான், ஒரு அதிகாரமும் அவர்கிட்ட கையில் இல்லாமல் நீங்கள் ஆளுமை என்னென்னமோ பேசுகிறாங்க. அவர் ஒரு ஆளே கிடையாது, எந்த அதிகாரமும் அவர்கிட்ட இல்லை. இன்னொரு விஷயம் மூலயமா நான் அவர்கிட்ட அதிகாரமே இல்லைங்கிறத இன்னொரு விஷயம் என்னமோ சொல்கிறேன் பாரு. கலைஞர் இறந்துட்டாரு. ஸோ பீச்சில் இடம் கேட்கறதுக்காக துரைமுருகன் இன்னும் ஒரு ஆட்கள்லாம் சில பேர். நீங்களும் இந்த சீமான் மாதிரி பீச்லன்னு சொல்லாதீங்க. அது பீச்ல இடம் கேட்டாங்க. இடம் கேட்ட இடம் எங்க? அண்ணாவின் சமாதி பக்கத்துல புதைக்கப்பட்டிருக்கிற அந்த இடத்துக்கு பக்கத்துல இடம் கேட்டிருக்காங்க. அந்த ஆளு சொல்லலாம் கேட்க முடியாதுப்பா. இது என்ன பெரிய பிரச்சனை? என்னப்பா பீச் தான் இருந்துட்டு போடுங்க. பீச் அவன் திரும்பி எதை சொல்றான்னா, ஏதோ கடற்கரையில மக்கள் மீன் கடை இருக்குது, கலங்கரை விளக்கு இருக்குது, சிலை இருக்குது, சமாதி இருக்குது, ஏதோ மக்கள் நம்ம தடுத்து பாட்டி இதுக்கு மேல நீங்க பயன்படுத்தவே கூடாது அப்படின்னு போச்ச மாதிரி பேசுறாங்க. அந்த ஆளு பெரியவர் சொல்றதெல்லாம் நடந்துருமா? இந்த ஆசியாவின் மிகப்பெரிய 2வது மிகப்பெரிய கடற்கரை மெரினா கடற்கரை, இது அவருக்கு மாத்திர முடியுமா? இல்ல அந்த ஸ்பேஸ குறைச்சிட போறாங்களா? அப்பெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அவரால் டெபாசிட்டே வாங்க முடியாது. அவ்வளவுதான். கலைஞருக்கு இடம் கேட்க போனோம். இப்ப எடப்பாடி அப்ப முதலமைச்சர், அப்ப அவர்கிட்ட கேட்க போறாங்க. என்ன சொல்றாப்ல தெரியுமா? நான் என்னென்ன பண்ணுவேன், நான் கொடுக்க மாட்டேன். துரைமுருகன் சொல்றாரு, எடப்பாடி சொல்றாரு, ஐயா எனக்கு என்ன, நான் கொடுக்க மாட்டேன், நானே கலைஞர் யாருன்னு எனக்கு தெரியாதா, அவருக்கு போய் நான் இடம் இல்லைன்னு சொல்லுவேன். நான் ஒன்றும் சொல்ல முடியாதுண்ணே, சொல்ல முடியாத இடத்துல இருக்கேண்ணே அப்படின்னு ஒருத்தர் சொல்லி அனுப்புறாருன்னா, அப்படி இருக்காருன்னா என்ன நிலைமையில அவர் இருந்துட்டு பாருன்னு பாத்துங்க. இதுதான் அன்னைக்கு எடப்பாடியிடம் இருந்த அதிகாரம். அதான் சொல்ல முடியும், அவ்வளவுதான். இப்படியா இருக்கிற ஒரு ஆளை தொடர்ந்து ஆளுமை, இவர் வந்து பெரிய புரட்சி பண்ணவர், இவர் எப்படி தெரியுமா? அவர் ஒரு ஃபுடல் காஸ்ட்ரோ கீழ இருந்து வந்தாரு, அடிப்படையில இருந்து வந்தாரு அப்படின்னா எல்லா கட்சியிலும் அப்படிதான் வருவாங்க. கீழ இருந்து வந்தாரு வருவோம். எந்த கீழே சொல்றீங்க? வேண்டாம், எல்லாரும் அடிமட்ட கிளை ஒன்றியம். நான் எப்படி விஷுவல் பண்றேன்னா, நீ அப்படிலாம் பண்ணாத. இல்ல அதுவும் உண்மைதான். சசிகலாவை எழுப்பி விட்டாங்கல்ல, அதுவும் உண்மைதான். அங்கிருந்து வந்தது, அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி எழுப்பப்பட்டு அது உலகத்துக்கே தெரியுமே. நம்ம என்ன சொல்றது உலகத்துக்கே தெரியும். அப்படி வந்து கஷ்டப்பட்டுலாம் வந்தாரு, அதிகாரத்துக்கு வந்தாரு. எளிய மக்களின் அதிகாரங்கிறாரு. எந்த எளிய மக்கள் பக்கம் நின்னாரு அவரு? துப்பாக்கி சூட்ல இருந்த 13 பேரும் எளிய மக்கள் தான். 99 நாள் அறவழியில போராடி நின்னவங்க தான். உயிர் விட்டாங்களே, எதுக்காக? அவங்களோட உரிமைகளை கேட்டதுக்காக. அப்ப ஒரு அடிப்படை உரிமைகள், தன்னோட நிலத்துக்காக, தன்னுடைய உணவுக்காக, தன்னுடைய உடைக்காக, நார்மலான விஷயத்துக்காக போராட்டம் செஞ்சவன், குரல் எழுப்பினவன் எல்லாத்தையும் குரல் வழியை நசுக்கிற வேலையை தான் இவங்க தொடர்ந்து செஞ்சிருக்காங்க. ஆனா இந்த விஷயம் எதையுமே அது அதிமுக பேசியதே இல்லை. இன்னை வரைக்கும் அவங்க பேச மாட்டேங்கிறாங்க. அந்த ரத்த கரையை அவங்க கையில படாம இவங்க போய் மேல அப்பிக்கிறாங்க. இதுல சீமான் மாதிரியான ஆட்களுக்கு இதுல பெரிய பங்கு இருக்கு. ஆனா ஒரே இந்த விக்கிரவாண்டி தேர்தல் அவரே சொல்றாரு, நான் நின்றுருக்கேன். திராவிடத்தின் காலில் விழுந்தார் கடைசியில் சீமான். அதுதான் வரலாறு. பார்ப்போம் 2026 வந்து என்னது கூட்டணி வைக்க போறோம் அப்படின்னு சலசலப்பு ஏற்பட்டு ஏற்கனவே வந்து கூட்டணி மட்டும் வச்சுட்டா அப்படின்னு வச்சுங்க. சீமான் வந்து பல விஷயம் பேசியிருக்காப்புல. இது திராவிட கட்சியோட கூட்டணி வைக்கிறதுங்கிறது எதுக்கு சமம், என்னென்ன பண்ணிக்குவேன், அது இருக்கு, எல்லாத்தையும் வீடியோ இருக்குது. அதிமுகங்கிற ஒரு கட்சியில ஒரு பொதுச் செயலாளராக இருந்து ஆட்சியில் இருந்தவர்களை வந்து இவர் என்ன சொல்லியிருக்காரு, சமீபத்தை பிரஸ் மீட்ல நம்ம தோழர்கள்ட்ட அவர் என்னதான் வாக்குவாதம் பண்ணாருங்கிற வரைக்கும் எவிடன்ஸ் இருக்குது. வச்சிரு கொண்டாடுறதா எங்களுக்கு ஜாலியா இருக்கும். இப்ப இந்த கேஸ்ல, இந்த விவகாரத்துல இது வரைக்கும் இவ்வளவு விஷயங்கள் அப்டேட் ஆயிருக்குது. இவ்வளவு விஷயங்கள் நம்ம இதுல பார்க்கல. வந்து மக்களின் பார்வையில் நின்று இந்த கேஸ் அணுகிருக்காருங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இனியும் வந்து இந்த கேஸை துரிதப்படுத்தி யார் உண்மையான குற்றவாளி, அவங்க என்ன பண்ணணுங்கிறத இன்னமும் கொஞ்சம் வேகமா செயல்பட்டு பார்ப்போம். 29ஆம் தேதி டிவிஎஸ் ரிப்போர்ட் கொடுக்குறாங்களா? அப்படி கொடுக்குற பட்சத்துல ஏதாவது விஷயங்கள் மாற்றாங்களா? இன்னொன்று, இந்த குட்ப்ரோக்கோ எது வரைக்கும் நீள போகுது? நீங்கள் சொல்கிற மாதிரி முதல்வர் வரைக்கும் அது போதா? அனில் அகர்வால் குறுக்கால் வாங்கலாம் வெளில வரப்போதா? நீங்கள் எல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். அப்படி இருக்கணும்.